200 ரன் அடிச்சா நாங்க தோக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கெத்தான ரெக்கார்டா வச்சிருந்த மும்பை இந்தியன்ஸ் டீமை நாக் அவுட்ல வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து 200 ரன்னுக்கு மேல சேஸ் பண்ணி அவங்கள பிளே ஆஃப்ல இருந்து வெளில தூக்கி அனுப்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தடவை அவங்க ஃபைனலுக்கு போய் நாங்க தான் கப் அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு செம்மையான கெத்தான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பஞ்சாப் கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு உண்மையிலேயே ஒரு மோசமான ரெக்கார்டு தாங்க சொல்லணும். ஆனா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப்ல முதல் 2 இடத்த பிடிக்கலன்னா அவங்க அந்த சீசன்ல கப் அடிச்சதே கிடையாது அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை வச்சிருக்காங்க. இன்னுமே அந்த ரெக்கார்டு கண்டினியூ தாங்க ஆகிட்டு இருக்கு. இந்த தடவை அவங்க 4வது இடத்த பிடிச்சிருந்தாங்க. எலிமினேட்டர் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸை வின் பண்ணி அவங்க குவாலிஃபயர் 2க்கு வந்தாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா பஞ்சாப் கிங்ஸ் வந்து அவங்களை வச்சு செஞ்சு விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்து வெளில போயிட்டாங்க. இந்த மேட்சுக்கு இடையில மும்பை இந்தியன்ஸ் பண்ண ஒரே ஒரு ரெக்கார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து 700 ரன் அடிச்சிருக்காருங்க. ஆனா ஐபிஎல் வரலாற்றுல இது வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இல்லாத ஒரு பிளேயர் 700 ரன்னுக்கு மேல அடிக்கிறது இதுவே ஃபர்ஸ்ட் டைமுங்க. அந்த ரெக்கார்டை சூரியகுமார் யாதவ் நேற்று செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 700 ரன்னுக்கு மேல அடிச்ச மும்பை இந்தியன்ஸோட ஒரே பிளேயர் சூரியகுமார் யாதவ் தான். இந்த 2 விஷயம் மட்டும் தான் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து பாசிபிளா அமைஞ்சிருக்கு. ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த தடவை ஃபைனல் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா சூரியகுமார் யாதவ் வந்து ஆரஞ்சு கேப்பை தட்டி தூக்கிட்டு போயிருப்பாரு. இந்த தடவை அது அவருக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு தாங்க சொல்லணும். ஆரஞ்சு கேப்பை இந்த தடவை தட்டி தூக்கிட்டு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த குஜராத் டீமுக்காக விளையாண்ட சாய் சுதர்சன் தாங்க. மேபி அவர் இல்லாம இன்னும் 2 பேருக்கு சான்சஸ் இருக்கு. அந்த 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு விராட் கோலி, ஒன்னு ஸ்ரேயஸ் ஐயர். ஆனா இவங்க 2 பேருமே ஃபைனல் மேட்ச்ல 150 ரன்னுக்கு மேல அடிச்சா மட்டும்தான் அந்த சான்சஸ். அது ரொம்பவே கம்மி அப்படிங்கிறதுனால இந்த தடவை ஆரஞ்சு கேப்ப சாய் சுதர்சனுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க மும்பை இந்தியன்ஸ் தோல்விக்கு காரணம் என்ன? கண்டிப்பா சாய் சுதர்சன் வந்து ஆரஞ்சு கேப் கிடைக்குமான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பாய் பாய்.